பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, நாளும் தெரிந்தவர்களே, அவர்களே, இவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பர்களே, நல்ல ஒரு காலை பொழுதில் இனிய தமிழ் வணக்கம். தமிழ் திரையில் ஒரு மூத்த கலைஞர், மதிப்பிற்குரிய ஒரு கலைஞர் அண்ணன் பிரகாஷ் ராஜ் அரசியல் வேறுபாட்டில் ஒரு வாட்டி சொன்னார், டிரைவர் பையனை நீ எம்எல்ஏ ஆக்குவியா? அவன் கோபமாக சொல்லிட்டாரு. எங்கள் சிஎம் கொஞ்சம் வித்தியாசமானவர். எம்எல்ஏ மட்டும் இல்லை, நடந்து கொண்டு இருக்கிற சட்டமன்றத்தினுடைய கொறடாவாகவே ஆக்கிவிட்டார். அன்பு தம்பி செல்லம் சபரிநாதன் அவர்களே, அண்ணா நகரை எங்கள் அண்ணன் நகராக மாற்றி காட்டிய சாகசக்காரன் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார் அவர்களே, புன்னகை மன்னன் பூக்கடையார் அண்ணன் அவர்களே, கழக மாவட்ட செயலாளர், என் பாசத்திற்குரிய போர் யானைகள் பகுதி செயலாளர்கள் ராஜேஷ் மற்றும் நந்தா அவர்களே, வட்ட செயலாளர்களே, சகல அணி உறுப்பினர்களே, தமிழ் துறைகளினுடைய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் பொக்கிஷம், அதே சிரித்த முகத்தோடு எத்தனை 4 தலைமுறை தாண்டி வீறு நடை போடக்கூடிய சிங்கப்பெண் ஜெயசித்ரா அம்மா அவர்களே, சகல இயக்குநர்களே, தயாரிப்பாளர்களே, இந்த விழா இப்படி நடப்பதற்கு ஒன்றும் இல்லை, நடத்திக்கங்கன்னு மட்டும் தான் நான் சொன்னேன். நல்லா பண்ணுங்க, நல்லதை பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். சொன்ன சொல்லை வேதமாக மாற்றி காட்டி குறைந்த நாளில் நிறைந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டும் சாகசக்காரர் தளபதி பக்தன் அண்ணன் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அண்ணன் அவர்களே, பாடலாசிரியர் சிவா அவர்களே, அநேகமா தேசிய விருது பாட்டுக்கு வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்ததுண்ணா, அருமையா இருந்தது, நல்ல பாட்டுண்ணா. அந்த பாடல் அவர் எழுத அம்மாவுடைய தவ புதல்வன் அம்ரீஷ் அன்பு தம்பி எங்க பார்த்தாலும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிருவாரு. அவர் இசையமைக்க அந்த குட்டி குழந்தைகள் பாட உண்மையிலே எனக்கு கண்ணு கலங்கிருச்சு, ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. இந்த மனுஷனுக்கு எத்தனை பெரிய அன்பு பாருங்க. இந்த நிகழ்ச்சி வெறும் பிறந்தநாள் நிகழ்ச்சியா இருந்துடக்கூடாது. வாகை தலைவனுக்கு வாழ்த்தரங்கம்னா வாழ்த்த போவது யார்? சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோவில் பேசிய பேச்சு ஒட்டுமொத்த உலகத்தை புரட்டி போட்டது. ஏன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் என்று ஆரம்பிக்காமல் சகோதர சகோதரிகளை என்ற சகோதரத்தை பரப்பினார். அந்த மாபெரும் மனிதன் சொன்னார், 100 இளைஞர்கள் தாங்க இந்த தேசத்தை மாற்றுகிறேன். இதோ இந்த மேடையில் அந்த 100 இளைஞர்களை இந்த தேசத்திற்காக தருகிறோம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நல்லா பேசுங்க, நல்லதை பேசுங்க. என்ன பேசினாலும் இதயத்திலிருந்து பேசுங்க. பேச்சில் 2 வகை, மூளையில் இருந்து சிந்தித்து பேசுவது ஒரு வகை, இதயத்தில் இருந்து பரிசுத்தமாக பேசுவது 2வது வகை. நாகரிகமாக பேசுங்க, நல்ல பல கருத்துக்களை பேசுங்க. மனதில் தோன்றிய கருத்துக்களை அப்படி ஒரு முறை யோசித்து பார்த்து பேசுவது ஒரு வகை. நாம் பேசுவதை கேட்டு அனைவரும் யோசிக்க வைப்பது இன்னொரு வகை. பொதுவா பேராசிரியர் கூஞான சம்பந்தம் ஐயா 3 படிநிலைகளை பேச்சாளர்கள் சொல்வார். நீங்க இருக்கிறதால இதை நான் உங்களுக்கு சொல்லணும். முதல் நிலை நன்கு தயாரித்து பார்த்து பேசுவது. இப்ப பள்ளிக்கூடங்கள்லாம் அப்படிதான் பேசுவோம். மேடையில போய் எழுதி வைத்து பார்த்து அவர்கள் இவர்கள்னு சொல்லி பார்த்து பேசுவோம். 2வது நிலை நல்லா தயாரித்து கொண்டு பார்க்காமலே பேசுவது. கல்லூரி காலங்களில் பேச்சு போட்டிகளில் நீங்க அப்படிதான் தயாரிப்பு பண்ணிடுவோம், அங்க போய் பார்க்காமலே பேசுவது. 3வது ஒரு படிநிலை இருக்குங்க, தயாரிக்கவே வேண்டாம், நடுராத்திரி எழுப்பி விட்டா கூட பேசுவது. அப்ப நீங்க முழு நேர தொழில்முறை பேச்சாளரா மாறிடுவீங்க. கம்பன் கடகத்திலே பேசுவது, திருக்குறள் பேரவையில் பேசுவது, மாபெரும் சபைகளில் முழங்குவது, சொற்பொழிவாற்றுவது, குடமுழக்கில் பேசுவது. இது 3வது நிலை. அப்ப தயாரித்து குறிப்பெடுத்து பார்த்து பேசுவது, குறிப்பெடுத்து பார்க்காமல் பேசுவது, குறிப்புகள் தேவையின்றி பேசுவது. இந்த எளியவன் உங்கள் அன்பு சகோதரர் ராஜ்மோகன் நான் 4வது படிநிலை ஒன்று சொல்லுவேன். என்ன தெரியுமா? நீங்கள் பேசுவது அதை பார்த்து மற்றவர்கள் ஆகா எத்தனை பெரிய கருத்து என்று குறிப்பெடுத்துக் கொள்ளும்படி பேசுவது, அடுத்தவர்களை யோசிக்க வைக்கும்படி பேசுவது. அதுல எங்க குடும்பத்துக்கு இது அரசியல் நிகழ்ச்சியே கிடையாது. நான் அரசியலே பேச மாட்டேன், மேடைகளை தவிர, அரசியல் எங்க கட்சி மேடையை தவிர மீதி இடங்கள்லாம் பேச மாட்டேன். நல்ல பல கருத்துக்களை பேச நினைப்பேன். அதுதான் நம்மளுடைய சாராம்சமும் கூட. இப்ப நம்மளுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நாகரீகமாக பேசுவது. இங்க என்னுடைய அன்பு குழந்தை, இதே என்னுடைய பேச்சு பட்டறையில் வளர்ந்த ஒரு போர்படை தளபதி, என்னோடு பிறந்தவன், எனக்காகவே பிறந்தவன் தம்பி லயலாமணி வந்திருக்கிறான். என் உள்ளம் கவர் கல்வன். எங்க பேச கூப்பிட்டாலும், யார் பேச கூப்பிட்டாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடாம போகவே மாட்டார். அண்ணா காட்பாடியில கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா நீ போட்டுருங்க, யாரையும் போட்டுறதீங்க. ஆனா நம்ம கிட்ட சொல்லி அண்ணா ரொம்ப கம்பல் பண்ணி நீங்க அனுமதி கொடுத்தா போயிட்டு வந்துருன்னு அவ்வளவு உரிமையாக அந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி அப்படியே பேசுவார். அப்போ ஒரு செய்தி நான் உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையை வச்சு சொல்ல, அவர் வந்தோடனே எனக்கு நெஞ்சில் நிழலாடியது.
நாங்கள் ஊர் ஊராக போய் பேசுவோம். ஒரு பனையூரில் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போயிருந்தப்ப தளபதி இருக்கிறாரு. நாங்கள்லாம் அங்கே வந்து பக்கத்தில் அந்த நின்றுட்டுருக்கோம். அப்போ அப்படி போனவர் அப்படி நின்று என்னையும் மணியும் பார்த்தார். பார்த்துட்டு நம்மளுடைய தமிழ் திரையுலகினுடைய முத்திரை பதிக்கக்கூடிய முத்தான இயக்குனர், எப்போதுமே வருங்கால தலைமுறைக்கு சேர்த்து எடுக்கக்கூடிய தளபதியினுடைய நெஞ்சில் சிறப்பிடம் பிடித்திருக்கக்கூடிய அன்பு இயக்குனர் வெங்கட் பிரபு இங்கே இருக்கிறாரு. அவரை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. எங்கள் லைஃபே உங்கள் படம் மாதிரி தான் இருக்கும், சிரிச்சு கலகலம் தான் இருக்கும். ஆனால் வெளியில் வந்து அப்படி நெருப்பாற்றில் நீந்தக்கூடிய நேரம் இருக்கும். அப்போ நின்றுட்டு இருக்கும்போது அவர் இப்படி பார்த்துட்டு எங்களையே பார்த்தார், நாங்களும் அவரே பார்த்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னாரு. இப்போ எனக்கு டவுட், என்ன கூப்பிட்றாரா அவரை கூப்பிட்றாரு? நான் என்னையா இவரையா அப்படின்னேன். அவர் லயலாமணியை காமிச்சு அப்படின்னாரு. உடனே குடு குடுன்னு ஓட்டாரு. இப்போ நாங்கள் ஒரு 40 பேர் இங்கே நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு இங்கேருந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறது மட்டும் தான் தெரியுது, என்ன பேசுகிறாங்கன்னு தெரில. நான் இங்கேருந்து டப்பிங் பண்ணுறேன். பார்த்தா இவன் ஏதோ இப்படின்றான் அப்படின்றாரு. தளபதி என்ன பண்ணுறாரு, அவரை தோளில் தட்டுறாரு. லயலாமணியை நெஞ்சு இப்படி தொட்டு தொட்டு பேசுறாரு. கேட்குறாங்க, அண்ணன் என்னென்ன நடக்குதுன்றா. நான் சொன்னேன், டேய் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்டா, பெருசாக ஏதோ பண்ணிட்டான்டா, அவன் தான்டா இனிமே நாடா தொட்டு பேச பாடுறா, நெஞ்சை தொட்டு தொட்டு பேசுறாரு. என்னவா என் நெஞ்சில் நீ குடியிருக்கேன்னு சொல்லியிருக்காரா அப்படின்லாம் சொல்லி போச்சு ஒரு 10 நிமிஷம். அப்புறம் வந்து பாயெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் வந்தோடனே எல்லாரும் கேட்குறோம், என்ன சொன்னாரு? இப்படின்னே நான் சொல்லுவேன், ரொம்ப பாராட்டிட்டாருண்ணே, பயங்கரமாக பாராட்டிட்டாரு. சரி, ஒரு 40 பேர் 20 பேர் ஆனாங்க. இப்போ திரும்ப கேட்குறோம், சரி என்ன சொன்னார்? ஐயோ அதை எப்படி நான் சொல்லுவேன், ரொம்ப பாராட்டிட்டாரு. அது என்னை கேட்காதீங்க, கூச்சமாக இருக்கு. இப்போ எல்லாம் போய் கடைசி 5 பேர் பக்கத்தில் ஆலடிப்பட்டி தேநீர் கடைக்கு போய் டீலாம் சாப்பிடும். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ சொன்னேன், மணி நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு, என்ன சொன்னார்? அன்னை கூப்பிட்டாருனே, கிட்ட போனேன், ஒரு டிபேட்டில் பார்த்தேன், நீ என்ன மரியாதை இல்லாமல் எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்தெறிஞ்சு பேசுகிற அப்படின்னாரு. இன்னொரு வாட்டி அப்படி பேசினா உன்னை தூக்கிடுவேன்னு தோளில் தட்டினாரு. இல்லை தலைவா, உங்களை பற்றி தப்பாக பேசும்போது எனக்கு கோபம் வந்துருச்சு, அதனால கோபத்தின் வெளிப்பாடு என் நெஞ்சு அப்படியே வெடிச்சிச்சு. நெஞ்செல்லாம் வெடிக்கக்கூடாது, உள்ளே வச்சுக்க, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு திட்டிருக்காரு ஃபுல்லாக. அவன் சொல்கிறத கேட்டு எனக்கு வந்து அவர் சொல்கிறத கேட்டு ஆடி போச்சு. ஏன்பா இவ்வளோ திட்டிருக்கிறாரு, அப்புறம் ஏன்பா பாராட்டினார்? இல்லைண்ணா அப்புறம் பாராட்டுறாரு சொன்னா தானே நமக்கு கெத்தாக இருக்கும். ஆனால் நான் யோசிச்சு பார்க்குறேன், எதுக்கு திட்டினாரு? திமுகவையும் அதிமுகவையும் திட்டினதுக்காக ஒரு மனுஷன் கூப்பிட்டு திட்டுறது, அப்படிலாம் நாகரிகம்லாம் பேசான்னு சொன்னா, இவரை விட நாகரிகமான மனிதனை நீங்கள் எங்க பார்க்க முடியும்? உலகத்திலேயே பார்க்க முடியாது. அந்த நொடி எங்க எல்லா பேச்சாளர்களும் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், தம்பி தப்பி தவறி கூட நாகரிகம் இல்லாமல் யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுற, அரவணைச்சு பேசுங்க, எதிரியே கைத்தட்டி பேசுங்க. குரடா இருக்கார், அவருக்கு தெரியும் சட்டமன்றம் என்ன நடந்ததுன்னு தெரியும். எல்லாரையும் நான் வந்து நேரலை போட தான் சொல்வேன். சபாநாயகர்கிட்டே நான் கோரிக்கை வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் யார் யார் எப்படி எப்படி பேசுகிறாங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, உடல் மொழியில் பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கிறதுலாம் வெளில தெரியணும். அந்த பக்கம் எல்லாம் பண்ணாங்க. நான் அங்கே சொன்னதை இங்கே சொல்கிறேன், எழுந்துன்னு ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், உங்களை போல பேச தெரியாமல் இல்லை, வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இருக்கிற கூட்டம் நாங்கள். அந்த ஒழுக்கத்தோடு நீங்களும் பேசணும், சும்மா கிடையாதுங்க. 28 ஆண்டு கால பயணம்ங்க. இதே என்னுடைய எழும்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த தலைவன், என் தலைவன் ஒரு சாதாரண துணை இயக்குனர், கஷ்டப்படுற சூழலில் பிறந்தார், கஷ்டப்பட்டு தான் பிறந்தார். நானும் அதே எழும்பூர் மருத்துவமனையில் தான் பிறந்தேன். அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அவர் பிறந்த தினத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடக்கூடிய கூட்டம் எங்களுடைய கூட்டம். தளபதி போடலாம், எங்க செயலாளர்கள்லாம் போய் போடுவோம், 28 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு வீடு சின்ன வீடா இருக்கும், வீட்டில் அப்பா அம்மா சண்டை போட்டா படிக்க முடியாது. அப்ப வளரும் குழந்தைக்கு படிப்பதற்காக விஜய் படிப்பகம், குடிப்பகம் அல்ல படிப்பகம் நடத்தக்கூடிய கூட்டம் எங்க கூட்டம். படிப்பில் வென்றால் தளபதி கல்வி விருதுகள் இதோ இப்ப நடத்த போறோம். 12 மணி நேரம் அந்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பதற்காக நின்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவர், 12 மணி நேரம் நிற்கிற ஒரே தலைவர் உலகத்தில் இவர் மட்டும்தான். நாங்கள் கேட்போம் கடைசி நேரத்தில், சார் 4 பசங்களாக கொடுத்துடலாமா? அவனு கொடுப்பேன், இல்லைப்பா இவங்க தானே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, அப்போ இவங்களுக்கு தான் ரொம்ப டைம் கொடுக்கணும், நான் நிற்கிறேன்ப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு 12 மணி நேரம் நின்று கொடுப்பார். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு படிப்பகம், படிப்பில் என்றால் தளபதி கல்வி விருதுகள், வேலைக்கு போகிற குழந்தைக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா விஜய் குருதியகம், வாழ்வு கொடுக்க விஜய் குருதியகம், வயிற்றை நிறைக்க தளபதி விலையில்லா விருந்தகம். அன்றே ஒரு சர்க்கார் செய்ய வேண்டியதை சத்தமில்லாமல் செய்த சர்க்கார் எங்களுடைய பாச தலைவர்.
அவரிடமிருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா இந்த சோஷியல் அவேர்னஸ், இந்த சோஷியல் வெல்னஸ் ப்ரோக்ராம். அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க தளபதி ரசிகர் மன்றம்னு நீங்க போர்டு வைக்க முடியாது, அனுமதி தரமாட்டோம். நீங்க போயிட்டு அப்பெல்லாம் அந்த கோனிகா ஃபிலிம் ரோல் இருக்கும், 32 போட்டோஸ் எடுக்க முடியும். அந்த ரோல் எடுத்துட்டு போய் ஒரு பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் வாங்கி ஏழை குழந்தைக்கு கொடுத்து போட்டோ போட்டு ஆல்பமாக கொண்டு வந்து சமூக பணி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு ஒரு போட்டோ ஆல்பம் கொடுத்த பிறகுதான் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் 14-15 வச்சுக்கோன்னு பர்மிஷன் தருவது. சமூக சேவை எங்களுடைய DNA, அதுதான் எங்களுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன். அதற்கு தயாரான பிறகு 52 சனி ஞாயிறு வரும் வருடந்தோறும். அதுல ரொட்டிப்பால் முட்டை திட்டம் நாங்களே திட்டங்களை உருவாக்கிக்கிட்டோம். என்னது, நாங்க 4 பேர், தங்கச்சி நந்தினி ரொட்டி வாங்கிப்பாங்க, அவர் ராகவேந்திரன் முட்டை வாங்கி வேவிச்சுக்குவார், நான் பால் எடுத்து பிளாஸ்கில் எடுத்துக்குவேன். நாங்க ஒரு குடிசை பகுதிக்கு போறது, அங்க இருக்க குழந்தைகள்லாம் ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கும். கூப்பிட்டு ஒரு குழந்தைக்கு பால், ஒரு குழந்தைக்கு முட்டை, ஒரு குழந்தைக்கு பிரெட். எப்ப ஆரம்பிச்சது இது? இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்கதான் போறோம். இந்த ரொட்டி பால் முட்டை திட்டம் கொடுக்கும்போது அவங்க கிட்ட பேசுறது, நான் தெரியுமா, நான் வந்து பொறியியல் கல்லூரி படிக்கிறேன், அவர் ஆர்ட்ஸ் காலேஜ், பேசுறது, அந்த குழந்தைங்க மாத்துறது, நாங்களே திட்டங்கள் வகுத்துக்கிட்டு இப்படி மக்கள் பணியும் மகேசன் பணி என்ற ஒரு உன்னத இலக்கோடு சென்று கொண்டே இருக்கிறோம். இந்த மாபெரும் பயணத்தில் தற்போது 2026ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை முனையாக மாறி இருக்கிறது. எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய லீக்கேஜ் கண்ட்ரோல் ஆகி இருக்கிறது. நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறேன், என்னை பாராட்டி பேசுறீங்க, அந்த பாராட்டுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நான் கிடையாது. அது மின்சாரத்துறையோ, பள்ளிக்கல்வித்துறையோ, இந்து சமய அறநிலையத்துறையோ, எல்லா துறையிலும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், இல்லாத சூழ்நிலை வர வேண்டும், லஞ்ச லாவணியம் ஒழிய வேண்டும் என்று நினைத்த வாகை தலைவர். அதனால்தான் அவர் வாகை தலைவர். அவரை வாழ்த்த பேசக்கூடிய கண்மணிகளே, நல்லா பேசுங்க. நான் ஒரு 2-3 பேர் பேச்சை கேட்டுட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை முடித்து, நீங்கள் பேசி முடிக்கும் போது நான் இங்கே வந்திருப்பேன். மொத்த பேச்சையும் ஆவணப்படுத்துங்கள். அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடப்புத்தகத்தை கொடுப்பதை போல அவர்கள் பேச்சுகளை நீங்கள் கொடுங்கள். எங்கள் பேச்சு பட்டறைக்கு நீங்களும் தேவை. இந்த நாடு நலம் பெற உங்கள் அன்பும் ஆதரவும் ஆற்றலும் தேவை. நாம் எல்லோரும் சேர்ந்து வாருங்கள், வாகை தலைவனின் தலைமையில் ஒரு வெற்றி தமிழகத்தை உருவாக்கி காட்டுவோம் என்று சொல்லி, வெகு நேரம் காத்திருந்து உலகத்துக்கு நாங்க தெரியணுங்கிறதுக்காக நின்று கொண்டே விதவிதமாய் படம் எடுக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன், தன்னார்வலர்கள், மகதீர் சார், வாலண்டியர்ஸ், அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி, என்ன மாதிரியே விஜய் டிவி தமிழ் பேச்சங்கள் மூச்சு நிகழ்ச்சியில எனக்கு அடுத்த வந்த சீசன்ல முதல் பரிசு வென்ற அன்பு தம்பி ராகவேந்திரன் அவர்கள், சிங்கப்பெண் சிவநந்தினி அவர்கள் சொன்ன உடனே ரொம்ப பெரும்பாடுபட்ட அண்ணனுக்கு பலமா நின்னாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும் என்று நன்றி பாராட்டி விடைபெற்று செல்கிறேன். நன்றி. தமிழ் வணக்கம்.